அனைவருக்கும் வணக்கம். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர், புரட்சியாளர், நடுநிலையாளர், யாரையும் துணிந்து கேள்வி கேட்கக்கூடியவர், அநீதிக்கு எதிராக பொங்கி எழக்கூடியவர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட அறியப்பட்ட திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று சில நாட்களாகவே சில மாதங்களாகவே பல பிரபல யூடியூபர்களால் வறுத்தெடுக்கப்படுகிறார். மிக கீழ்த்தனமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். இதன் பின்னணி என்ன, திரு சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி நமது அபிப்பிராயம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்ப்போம். சில வருஷத்துக்கு முன்னாடி திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய காணொலியை பார்க்கும்போது நம்மள அறியாத ஒரு உத்வேகம் வரும். என்ன மனுஷன் அவரு, எப்படி பலார்னு என்ன துறையில என்ன அநீதி நடந்தாலும் பொங்கி எழுறார், கேள்வி கேட்கிறார். இவரை மாதிரி ஒரு தைரியம் ஒவ்வொரு நபருக்கும் வரணும். உண்மையை சொல்ல போனோம்னா இவருடைய பல காணொளிகள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. இந்த மாதிரி மெயின் மீடியா, டிவியில, பேப்பர்ல வராத விஷயங்கள், யாரும் பேச துணியாத விஷயங்கள் யூடியூப் வாயிலாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்ற சிந்தனையை நமக்கு விதைத்த பல நபர்கள்ல திரு சவுக்கு சங்கர் அவர்களும் ஒருவர். இதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை, அதை நான் மறுக்கவும் இல்லை. ஆனா சிறைக்கு போனார். சிறைக்கு போன போது அவருக்கு இருந்த மக்களின் ஆதரவு பல்மடங்கு அதிகமாச்சு. வி ஸ்டாண்ட் வித் சவுக்கு, வி ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர், வி சப்போர்ட் சவுக்கு சங்கர் என்றெல்லாம் பல ரூபங்கள்ல மக்கள் ஆதரவு அவருக்கு இருந்தது. சிறையிலிருந்து வெளியில வந்ததுக்கு பின்னால் ரொம்ப பகிரங்கமா பேட்டியெல்லாம் கொடுத்தார். டிஎம்கேவுக்கு இனி நான் நிரந்தர ஒரு எதிரி அப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணார். உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்குவேன் என்றெல்லாம் பேட்டி கொடுத்தார். அவர் எலெக்ஷன்ல நிக்கிற அதே தொகுதியில நான் போட்டியிட போறேன், ஏன் எனக்கு யாரும் செலவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, மக்கள் இல்லையா, இளைஞர்கள் இல்லையா என்றெல்லாம் கொதித்திருந்தார். அது வரைக்கும் சரியாக இருந்த மாதிரியான ஒரு தோற்றம் சாமானியனா எனக்கு கூட அந்த ஒரு மனநிலை தான் அன்னைக்கு காலகட்டங்கள்ல இருந்தது. ஆனா சில மாதங்களுக்கு பின்னால் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமியுடன் உண்டான நெருக்கம் அதிகமாச்சு. அவர் நடத்திய மாநாட்டுல முதல் ஆளா போய் நின்னார். முதல் ஆளா நின்ன தருணத்திலிருந்து அவரை நாம் இதுவரை கண்ட கோணம், அதற்கு பின்னால் காணும் கோணம் முற்றிலுமாக மாறுபட்டது. இது நம்மளுடைய தப்பு இல்லை. என்ன காரணம்னா, அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர் எப்படியெல்லாம் வர்ணிச்சார் முதல்வரான போது. அவர் போஸ்ட் ஒன்று போட்டிருப்பார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருப்பது போல். அதெல்லாம் வெளிப்படையா நம்மளால இப்ப பேச முடியல. அவரின் ஜாதி பெயரை குறிப்பிட்டு பல விமர்சனங்கள் இவர் வச்சார். அமாவாசை என்றெல்லாம் குறிப்பிட்டார். இவர் நாகராஜ சோழன் எம்எல்ஏ அது போலெல்லாம் இவரை வர்ணிச்சார். தவந்துகிட்டே போனார் என்றார். இவரெல்லாம் ஒரு ஆளுமையா, இவர் தகுதியானவரா என்றெல்லாம் விமர்சித்த நபர். கொடநாடு வழக்கு, நக்கீரன் பத்திரிகையை தவிர வேற எந்த பத்திரிகையும் இவ்வளவு டீட்டெயில்டா அதை புலனாய்வு பண்ணதில்லை. அந்த பத்திரிகைக்கு அடுத்து நேரடியா களத்துக்கு போய் அங்க உள்ள கள நிலவரங்களையும் பொதுவெளியில கொண்டு வந்தார், ரெட்பிக்ஸ் மீடியா மூலியமா. இப்படி இருந்த ஒரு சவுக்கு சங்கர் என்னைக்கு அந்த மாநாட்டுக்கு போனாரோ அன்னையிலிருந்து இவரை மக்கள் பார்த்த விதம் மாற தொடங்கியது. இதுக்கு பின்னால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவர் பேசுறதெல்லாம் சரி, ஆனா எதுக்காக இவர் இதெல்லாம் பேசுறாரு? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் நம்ம புரட்சி மட்டும் பண்ணா பத்தாது, குறை சொன்னா மட்டும் பத்தாது, நமக்கு பின்புலம் வேண்டும், அரசியல் ஆதரவு வேண்டும், பணபலம் வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கூட எடப்பாடி பழனிசாமியிடம் கை கோர்த்து விட்டாரோ என்றெல்லாம் விமர்சனம் இருக்கு. அது உண்மையாக கூட இருக்கக்கூடும் என்றுதான் நமக்கும் தோணுது. காரணம், ஒவ்வொரு டிவி சேனலுக்கும் போய் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு பேட்டிக்கு என்ன சாதாரணமா ஒரு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அவர் வாங்கிட்டு இருப்பார். இந்த ஒரு நிலையில தான் அவருடைய காணொலிகள் அமைந்தது இருந்தது. ஆனா இப்போ சவுக்கு மீடியா என்ற நிறுவனத்தின் சிஇஓ என்று அறிமுகம் செய்து இப்போ அவருடைய காணொலிகள் எல்லாம் போகுது. அந்த சிஇஓ, அந்த ஆபீஸ், இந்த கட்டமைப்பு, இதை யார் உருவாக்கி கொடுத்தா அப்படின்னா இதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கை இருக்கு. அதுக்கு சுமார் 18 லட்சம் வரை
மாதம் வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னும் தகவல்லாம் வெளியில வருது. இவ்வளவு வருமானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? இவருக்கு பின்புலமா இப்ப யார் இருக்கா? இப்படி ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஏன் இப்ப மக்கள் எல்லாம் இதுக்காக பொங்கி எழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய செயல்பாடுகள் திமுக எதிர்ப்பு என்ற ஒரு நிலையில இருக்கா அப்படின்னா, இவர் நிரந்தரமாக யாரையும் எதிர்ப்பவரும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை. ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஜி ஸ்கொயர் பத்தி சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார். பேட்டி பார்க்கும்போது, அந்த பிரஸ் மீட் பார்க்கும்போது ஒரு எழுச்சி தெரியுது. நம்ம பிளைண்டா அவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பரவாயில்ல, நியாயம் இருக்கு. இது இளைஞர்களா நேர்மையை விரும்புற, உண்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு உணர்வு தான். எதுக்காக இவர் இதை பண்றாரு? எந்த ஒரு விஷயத்தையுமே டாப் டு பாட்டம் ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் இவர் ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவர் பூதாகரமா ஒரு விஷயத்தை கொண்டு வருவார், ஒரு கட்டத்துக்கு மேல அதை பத்தி பேசவே மாட்டார். காரணம், அந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது. இவர் பிரச்சனை பண்றது, மீடியாவுக்கு போறது, பிரஸ் ரிலீஸ் கொடுக்கிறது எல்லாமே அந்தந்த நிறுவனங்களை மிரட்டி அவர்களிடம் ஆதாயம் பெறுவதற்காகத்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேல இருக்கு. இது உண்மையாக இருப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருப்பதாகவே நமக்கும் தோணுது. காரணம், நடவடிக்கை. ஒரு மனுஷனுடைய கொள்கை, சித்தாந்தம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நபரை, இந்த வடிவேல் கதை மாதிரி தான், 6 மணிக்கு முன்னாடி அது வேற வாய், இது வேற வாய் அப்படின்னு வரல. அது மாதிரி அந்த மாநாட்டுக்கு முன்னாடி வேற சவுக்கு, இப்போ வேற சவுக்கு, இப்படிங்கிற ஒரு நிலைய அப்பட்டமா வெளியில தெரியுது. இது இவருடைய நம்பகத்தன்மைய கேள்விக்குறியாக்குது. இவருடைய தொடர்ச்சியா இப்போ நாம் தமிழர் கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டதை அடுத்து இவர் வைத்த விமர்சனங்கள், இந்த கட்சியை தாக்கு பிடிக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொன்னதன் விளைவு, அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள், அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கடுமையா இவரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கு நிலைமையில இவருடைய குற்றச்சாட்டுகள் எதற்காக வைக்கப்படுது? தண்டனை வாங்கி கொடுத்தாரா? இல்ல இல்ல அது ஆதாரங்கள் சரியாக இருக்கா அப்படின்னா, அந்த ஆதாரங்களை கிராஸ் செக் மீடியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா யார் வேணாலும் பார்ப்பாங்க. அதை கிராஸ் செக் பண்ணும்போது பொய்யான தகவல்களை தான் அவர் பரப்புறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மேல இருக்கு. இன்னைக்கு யூடியூப்ல நம்மளும் காணொலி பதிவு பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, மெயின் மீடியா அப்படின்னாலே அது ஒரு வணிக நிறுவனம் ஆயிருச்சு. அது அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, டிவி சேனலா இருந்தாலும் சரி, ரேடியோ சேனலா இருந்தாலும் சரி, இவங்க அதை அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நடத்துறதுக்கே பெரும் தொகை தேவைப்படுது, அரசியல் பலம் தேவைப்படுது, செல்வாக்கு தேவைப்படுது. ஆளும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எவரையும் எந்த ஊடகங்களும் பகைத்துக் கொள்வதில்லை. அது வேறு கட்சிகள் நடத்தும் ஊடகமா இருக்குமே ஆயின் அது நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த நடுநிலையான பத்திரிகைகள், நாளிதழ்கள் எல்லாமே ஓர வஞ்சனையா தான் இருக்கும். சில விஷயங்களை அவங்க பேச மறுக்கிறாங்க. இப்போ நம்ம அறப்போர் இயக்கம் எவ்வளவோ ஸ்கேம்ஸை வெளியில கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்கெல்லாம் விசில் ப்ளோயரா இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மெயின் மீடியால வர்றதே இல்லை. அவர் 1 மணி நேரம் பிரஸ் ரிலீஸ் கொடுத்து எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அதை இன்னைக்கு எந்த ஊடகங்களும் விவாதங்களாகவும் எடுத்துக்கிறது இல்லை, செய்தியாகவும் வெளியிடுறது இல்லை. ஆனா இந்த யூடியூப் வாயிலா மக்களுக்கு போய் சேருது, மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது நல்ல ஒரு விஷயம்தான், விசில் ப்ளோயரா இருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் எதுக்காக உங்களுடைய போராட்டம்? எதுக்காக அந்த பிரச்சனையை பூதாகரமாக்குறீங்க? குற்றம் செஞ்சவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவா, இல்ல அந்த குற்றத்தை காட்டி மிரட்டி நீங்கள் ஆதாயம் பெறுவதற்கா என்ற ஒரு கேள்விதான் அவர் மேல வைக்கப்படுது. இவருடைய செயல்பாடுகள் சமூக ஆர்வலர், நடுநிலையாளர், துணிச்சலா போராடக்கூடிய புரட்சியாளர் அப்படியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஒரு குற்றம் சாட்டுறார், பர்டிகுலரா டார்கெட் பண்றார். ஆனா கடந்த காலங்களில் பல விஷயங்களை இவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அரசாங்க அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசாங்க அதிகாரிகள் எப்படியெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல சில நேர்மையான அதிகாரிகளும் நிச்சயமா இருக்கதான் செய்யறாங்க. அவங்களை விட்டுட்டு மீதமுள்ள அரசு அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை அவர் பொதுவெளி கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம அன்னைக்கும் பாராட்டுறோம், இன்னைக்கும் பாராட்டுறோம். ஆனா இன்னைக்கு பர்டிகுலரா ஒரு சில நிறுவனங்களை டார்கெட் பண்ணி அதன் மூலியமா ஆதாயம் தேட வேண்டும் என்ற நிலைக்கு அவர் போயிட்டார் அப்படின்றதும் அப்பட்டமா தெரியுது.
இதை நம்மளால ஆதரிக்கவும் முடியல, வரவேற்கவும் முடியல. இது மக்களாகிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் குற்றம் சாட்டுறாருன்னா மொத்தமா அதை புறந்தள்ளவே கூடாது. காரணம், உண்மை கலந்த பொய் அப்படின்னு இருக்கும். சில உண்மைகளும் வெளிவரும், அதை நம்ம எடுத்துக்கணும். யார் எதை சொல்றா, இப்ப நானே ஒரு காணொலி வெளியிடுறேன், ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறேன் அப்படின்னா கண்மூடித்தனமா அதை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதன் உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நிச்சயமா நீங்க திங்க் பண்ணணும். இதே போல்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுக வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.